அதாவது இந்த சிலபஸ் வந்து நிறைய இருக்கு. அதை வந்து நம்மளால குறுகிய காலத்தில் முடிக்க முடியாது. ஸோ அப்போ அந்த குறுகிய காலத்தில் சிலபஸை முடிக்கிறதுக்கு சில சோசியல் மீடியா நமக்கு உதவி செஞ்சு தான் ஆக வேண்டியது இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லா வாய்ப்புகளும் ஒரே இடத்துல கிடைக்கிறது சோசியல் மீடியா தான். பட் எதை படிக்க எப்படி படிக்கன்னு தெரியாது. அந்த மாதிரியான நேரத்தில் நம்ம கண்டதுலலாம் கவனத்தை செலுத்த விடாம நமக்கு சரியானது என்னங்கிறது அன்னப்பறவை போல எப்படி நீர்ல இருந்து பாலை மட்டும் பிரிச்சு எடுக்குதோ அது மாதிரி சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் தேடி எடுத்து படிச்சு நம்ம வாழ்க்கையில முன்னேறணும். ஸோ அன்னம் உப்பு இந்த ரெண்டையும் எப்போதும் மனசில் வச்சுக்கோங்க. சோசியல் மீடியாவை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணும்போது மனசில் வச்சுக்கோங்க இந்த ரெண்டையும். உங்கள் மனசு உங்களை அறியாமலே அதை கிளிக் பண்ணணும்னு தோணும். அந்த நிலைமையில நீ வேண்டான்னு சொல்லிட்டு அடுத்ததுல போற பத்தியா அந்த மனசை கட்டுப்படுத்துற பத்தியா அதுதான் அறிவு. நம்ம அறிவு இதைத்தான் தேடி போகணும் அப்படிங்கிறது. சென்ற இடத்தால் செலவிடா தீதுருகி நன்றின் பால் உயிப்பதறிவுன்னா அதுதான். மனசு அது போற இடத்துக்கெல்லாம் போடாம அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கக்கூடாது. நமக்கானது டக்குன்னு ஒரு செகண்ட் மனசுல நினைச்சு பார்க்கணும். இது இப்போ நமக்கு அவசியமா? இது நமக்கு கஞ்சி ஊத்த போதா? நம்ம வாழ்க்கையில முன்னேற இது உதவியா இருக்க போதா? இல்லைன்னா இந்த நேரத்துல இது அவசியமா? ஃப்ரீயா இருக்கையில பார்த்துக்கலாம் அப்படின்னு டக்குன்னு வெளியில வந்துடணும். இந்த ஒரு பவுன்ஸ் பேக்காவது நம்ம கையில இருக்கணும். இல்லைன்னா சோசியல் மீடியா நம்மளை என்ன செஞ்சிடும்? அப்படியே தீ போல என்ன செஞ்சிடும்? பொசுக்கிடும் நம்மளை. நம்ம வாழ்க்கையை திருப்பி மீளவே முடியாத மாதிரி ஆகிடும். எந்த அறிவியல் நமக்கு வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக ஈஸியாக கொண்டாந்து உள்ளங்கையில் தருதோ அதே அறிவியல் சீக்கிரமே நம்ம வாழ்க்கையை அழிச்சிடும். நம்ம பயன்படுத்துறதுல தான் இருக்கு. சரியா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.